இந்த 1 ஹெச்பி பம்ப் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகலைன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்துருக்காங்க. இது என்ன கம்ப்ளைண்ட் என்ன ஆயிருக்குன்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ பார்க்குறக்கு பம்ப் எல்லா விதத்துலேயும் நல்லா தான் இருக்குது. ஸோ என்ன கம்ப்ளைண்ட்ன்றதை பார்க்கலாம். இப்போ நான் ப்ளக்இன் பண்ணி பார்த்தேன். பாடி வழியாக எந்த கரண்ட்டும் லீக் ஆகலை. ஸோ காயிலில் எந்த ப்ராப்ளம் கிடையாது. கெப்பாசிட்டரை இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். கெப்பாசிட்டர் கட் ஆகியிருந்தாலுமே ஸ்டார்ட் ஆகாது. இப்போ கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ இதுலேயும் கம்ப்ளைண்ட் இல்லை. இந்த மாதிரி இது சின்ன ஏதாவது கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்கும். இதை நீங்கள் சர்வீஸ் பர்சன்கிட்ட எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க ரொம்ப சார்ஜ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் நம்ம வீட்டிலே பார்த்துடலாம். இந்த ஃபேன் கவரை கழட்டி பார்க்கலாம். ஏன்னா உள்ளே எதுனா பேரிங் லாக் ஆகிருக்கான்றத செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு இந்த ஃபேன் கவரை கழட்டிட்டு நம்ம அந்த ரொட்டேட் பண்ணி பார்த்தோம்னால தெரிஞ்சிடும் ஜாம் ஆகிருக்கா இல்லையான்றது. ஸோ அந்த 3 ஸ்க்ரூவையும் கழட்டலாம். இப்போ ஃபேன் கவரை கழட்டியாச்சு. இப்போ ஃபேனை ரொட்டேட் பண்ணி பார்த்தோன்னா தெரியும் அது ஃப்ரீயாக தான் இருக்கும், எதுவும் ஜாம்லாம் இல்லை. அப்போ இதில் கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்றது எனக்கு இப்போ கிளியராக தெரியுது. இப்போ அதை இது சிம்பிளான கம்ப்ளைண்ட் தான். இப்போ நீங்களே பார்த்தா நீங்களே இவ்வளோ தான் பிரச்சனையான்னு யோசிப்பீங்க பாருங்கள். இப்போ இந்த ப்ளக் இருக்குல்ல, இந்த ப்ளக்கில் தான் எதனா ப்ராப்ளம் இருக்கும். இப்போ பார்த்துடலாம் செக் பண்ணி. கழட்டியாச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? இந்த பிளாக் லீடு அதுலேருந்து கட் ஆகியிருந்திருக்கு. இதனால தான் பம்ப் ஸ்டார்ட் ஆகலை. இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாமே நீங்கள் வீட்டிலே வச்சு பார்த்துக்கலாம். இதுக்காக நீங்கள் சர்வீஸ் பர்சன்கிட்ட போகணுன்றதே கிடையாது. இப்போ அதை மாட்டிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பம்ப் பக்காவாக ரன் ஆகும். இதை பார்த்தீங்கன்னா நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு காட்டியிருக்கலாம். எதுக்காக நான் இவ்வளோ கிளியராக ஒன் பை ஒன்னாக சொன்னேன்னா, ஃப்யூச்சரில் எதனா சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்ததுன்னா அதை நீங்களே வீட்டில் சர்வீஸ் பண்ணிக்கலான்றதுக்காக தான் இவ்வளோ கிளியராக சொன்னேன். இது மாதிரியான பம்ப் சம்மந்தமான எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்ததாக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த பம்ப் பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஓகே.